பிரதமர் மோடி, சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட அரசியல் பிரபலங்களும் திரை பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து இருந்தனர். ராமோஜி பிலிம் சுற்றியை நிறுவிய இவர் தெலுங்கு திரை உலகில் கவனிக்கத்தக்க இடத்தை பிடித்தவர். இந்நிலையில் ராமோஜிராவ் குறித்து நடிகர் ஜெயம் ரவி மற்றும் இயக்குனர் ராஜாவின் தந்தையான எடிட்டர் மோகனிடம் கேட்டபோது ராமோஜிராவ் குறித்து பகிர்ந்து கொண்டார். அதில் அவருடைய வாழ்க்கை விசாகப்பட்டினத்தில் தான் தொடங்கியது. அங்கு செய்தித்தாள்களை விற்கும் வேலையை பார்த்திருக்கிறார். வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறுவதற்கு அவர் ஒரு சான்று. 1974ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதி வைசாக்கில் தான் முதலாக ஈநாடு செய்தித்தாள் நிறுவனத்தை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் யாரிடமும் பணம் வாங்காமல் ஒரு மாதத்திற்கு இலவசமாகவே செய்தித்தாள்களை விற்றிருக்கிறார். நல்ல வரவேற்பு கிடைத்த பிறகு இந்த பத்திரிகையை ஹைதராபாத்தில் துவங்கி இருக்கிறார். அதன் பின்பு விஜயவாடா உள்ளிட்ட பல இடங்களில் துவங்கி ஆந்திர மாநிலம் முழுவதும் ஈநாடு செய்தித்தாளை கொண்டு வந்துவிட்டார். நாங்கள் படம் எடுக்கும் போதெல்லாம் ஈநாடு செய்தித்தாளில் பப்ளிசிட்டி கொடுத்தே ஆக வேண்டும். அப்போதுதான் மக்கள் பார்ப்பார்கள். செய்தித்தாளை தொடர்ந்து பட தயாரிப்பில் கால் பதித்தார் ராமோஜிராவ். அதன் பின் விநியோகஸ்தராகவும் மாறினார். தொடர்ந்து 1960இல் பெரிய ராமோஜி பிலிம் சுற்றி ஸ்டுடியோவை கட்டினார். பிறகு ஈடிவி ஊடகத்தை தொடங்கினார். என்னுடைய ஹிட்லர் படத்தை நான் ஈடிவிக்கு தான் கொடுத்தேன். ராமோஜி பிலிம் சுற்றி ஸ்டுடியோவிற்குள் சென்றால் அது ஸ்டுடியோ தானா, நிஜமான உலகமா என்ற சந்தேகம் வரும். இப்போது அது மியூசியம் மாதிரி ஆகிவிட்டது. ஹைதராபாத்திற்கு சென்றால் அந்த ஸ்டுடியோவை பார்க்காமல் யாரும் வரமாட்டார்கள். அவருடைய வளர்ச்சி மிக பெரியது. ஆனால் அவருக்கு நக்சலைட்டுகளுடைய அச்சுறுத்தல் இருந்தது. அதனால் அவர் எப்போதும் பாதுகாப்புடன் தான் இருப்பார். அவருடைய வளர்ச்சியால் இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு நபராக இருந்தார். அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவர். அதுதான் அவருடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தது என்று கூறினார்.